ஜேகே உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இளங்குஞ்சுங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு உணவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உணவால் என்ன நடக்கும் அப்படின்றது, ப்ளஸ் இந்த உணவுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னப்பா என்னமோ போட்டு நிலம்புல உதற மாதிரி உதறிட்டு இருக்கிறீங்க, என்ன அப்படின்னு கேட்டால், இளங்குஞ்சுங்களுக்கு ரொம்பவுமே தேவைப்படுற ஒன்று தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரையான். இந்த கரையான் அப்படின்றதுல என்ன இருக்குது அப்படின்னா, இதில் தான் எல்லாமே இருக்குது. இதை ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஏழைங்களுக்கு ஏற்ற ஒரு உணவு அப்படின்ற மாதிரி தான் இந்த கோழி குஞ்சுங்களுக்கு செலவில்லாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உணவு தான். இந்த உணவில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம், நிறையவே இருக்குது. புரோட்டீன், வைட்டமின் இந்த மாதிரி சொல்லி நிறைய இருக்கிறதுனால இந்த கோழி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவமாக இந்த கரையான் இருக்குது. இந்த கரையான் நம்ம அடிக்கடி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த இளங்குஞ்சுங்களுக்கு கொடுக்கும்போது அதோட க்ரோத், அதோட வளர்ச்சின்றது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இதை பாருங்கள், எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்கள். இப்போ தான் திறந்து விட்றோம். எப்போவுமே இளங்குஞ்சுங்களுக்கு தனித்தனியாக நம்ம பேட்சாக வச்சுருந்தா தான் அதாவது தனித்தனியாக உணவு கொடுக்க முடியும். இதை பாருங்கள், இப்போ என்ன தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த அடுத்த பேட்சுக்கார கொஞ்சம் பெரிய ஆளுங்க பாருங்கள், நாங்கள் துரத்தி விட்டாலும் விழுந்து சாப்பிட்றாங்க. சரி, ஒரு சிலதெல்லாம் தவிர்க்க முடியாது. இந்த பாருங்கள் கரையான் பாருங்கள், இதாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எறும்பு மாதிரி தான் இருக்கும். இதோட வளர்ச்சி நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரையான் எப்படி எளிதாக எவ்வளவு சீக்கிரமாக உற்பத்தி பண்ணலான்ற வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள். 2 மணி நேரம் போதும், உற்பத்தி பண்ணிடலாம். நாங்கள் 2 மணி நேரம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால், எங்களுக்கு நார்மலாக நைட்டு போட்டால் காலைல வேணும் அப்படின்றவங்களுக்கு அதே மெத்தடு தான். கரையான் எப்படி உற்பத்தி பண்ணுறன்றதை போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது கோழி குஞ்சுங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஆர்வமாக சாப்பிட்ருக்குறாங்க பாருங்கள். இந்த கோழி குஞ்சோட வயது பார்த்திங்கன்னா இப்போ 8 நாள் தான் ஆகுது கரெக்டாக. அதோட க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் உண்மையிலேயே நாட்டுக்கோழியில் சவாலான விஷயம் என்னென்னா, இளங்குஞ்சுங்களை பராமரித்து அதை 1 கிலோ 2 கிலோ சைஸுக்கு பெருசாக கொண்டு வரதுக்குள்ளே பான்ற மாதிரி தான் ஆயிரும். பல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் நாட்டுக்கோழியை வளர்த்தி ஆகணும். அதில் இந்த ஒரு உணவுத்துவன்றது ரொம்பவுமே முக்கியத்துவம். இதில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேஎம் கோழி தீவனம் கொடுத்தோன்னா இதே க்ரோத் தான். அதோட இது தான் கொஞ்சம் நல்லா பெட்டரான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம டெய்லி ஒன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதோட க்ரோத் நல்லாவே தெரியும். எஸ்கேஎம் தீவனன்றது அதுவும் பெஸ்ட்டு. அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஒரு தராசில் எடை போட்டோம்னா சரியாக தான் நிற்பாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா அது செலவு பண்ணணும். ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 45 to 50 வரைக்கும் ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் போகுது. இது பார்த்திங்கன்னா செலவே இல்லாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு எளிதான உணவு தான். இந்த பாருங்கள் கரையான்றது எவ்வளோ ஒரு ஆர்வமாக சாப்பிட்டுக்கிறாங்கன்னு. இதோட பெரிய இந்த இளங்குஞ்சுங்களுக்கு இந்த மாதிரி சைஸில் தான் கரையான் கொடுக்கணும். அது 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கரையானோட சைஸு பெருசாயிரும். அந்த கொடுத்திங்கன்னா அது கோழி குஞ்சுங்களே உள்ள தொண்டையிலே கடிச்சிடும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த சைஸில் அதிகபட்சம் 1 நாள், நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள், 2 மணி நேரத்தில் உற்பத்தி பண்ணுறது எப்படின்ட்டு. அந்த மாதிரி உற்பத்தி பண்ணாலும் ஓகே, பெட்டர் தான். அது நல்லா இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கோழி குஞ்சுங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. இது பார்த்திங்கன்னா நைட்டு பண்ணி இப்போ காலையில் நம்ம பண்ணுறது. இது இந்த சைஸ் வரும். இந்த சைஸுங்கும் போது ஆவரேஜாக கரெக்டாக இருக்கும். எவ்வளோ ஒரு ஆர்வமாக விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மாதிரி கோழி குஞ்சுங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, இது போல் நீங்களும் கொடுத்தீங்கன்னா க்ரோத்துன்றது செலவில்லாமல் அதிகப்படுத்தலாம். மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.